எங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் ஒரே ஒரு கொரோனா இன்ஜெக்ஷன்லேயே தெரிஞ்சிடுச்சு உலகத்துக்கு. ஸோ கொரோனாவுக்கு என்ன இந்தியாவில் மட்டும்தான் ஊசி போட்டாங்களா, உலகம் முழுக்க ஊசி போடலையா? உலகம் முழுதுனா உலகத்தில் எல்லாத்துலேயும் இது வரைக்கும் ஆட்சியாளர்கள்லாம் இம்போர்ட் பண்ணி தானே போட்டாங்க. இந்தியாவில் தயாரிச்சு எங்கே போட்டீங்க? 220 கோடி. அதாவது எல்லாம் பேசலாம். கோவிட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம், காசு கேட்டீங்க, சண்டை போட்டோம். நீங்கள் பங்களாதேஷுக்கு கொடுக்குறத விட எங்களுக்கு அதிகமாக மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு. இந்தியாவில் அதுக்கு முன்னால் எல்லா தடுப்பூசியும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை காசு கொடுத்து நாங்கள்லாம் சண்டை போட்டுவாங்க. டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரச்ச எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரச்ச எவ்வளோ முன்னாளுடைய நிதியமைச்சர் எவ்வளோ பேசினார். நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த மக்கள்கிட்ட என்ன இருக்கணுமோ அது கிடைத்ததா என்றால் கிடைக்கல. அதில் முக்கியமானது என்ன, இந்த அரசிடத்திலே டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த அரசிடத்திலே கொரோனாவில் இறந்தவர்களை பற்றியோ விவசாய போராட்டத்தில் இறந்தவர்களை பற்றியோ எந்த தரவும் இல்லை. அப்புறம் என்ன டிஜிட்டல் இந்தியா வந்து சக்சஸ் இல்லைன்றீங்க? ஃப்ளாப், அது ஒரு பொய், அது ஒரு பிஆர் ஸ்ட்ராட்டஜி. டிஜிட்டல் இந்தியா இன்னைக்கு நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கீங்களே ஃபோன் உங்கள் கையில், இன்றைக்கி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்களா? இன்றைக்கி எவ்வளோ பெரிய டிஜிட்டல் இந்தியாவில் எல்லாமே வாழ்கிறீங்க. அதை கொண்டு வரச்சு எவ்வளோ பேர் என்ன நான் பேசுனீங்க. என்கிட்ட இருக்கிற பணத்தை என்ன நிர்பந்திச்சு நீங்கள் யூபிஐல டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து தான் கடைக்கடையாக ஒட்டினீங்க. யூபிஐ என்ன நிர்பந்திச்சு தான் நீங்கள் அடுத்து என்ன மாற்றுறீங்க. இதில் எனக்கு என்ன லாபம் கிடைச்சது நான் கேட்குறேன். நான் டிரான்சாக்ஷன் பண்ணால் இப்போ என் அக்கௌண்ட்டில் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து சொல்கிறாங்க நீங்கள் இனிமேல் அதிகப்படியாக யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, அதனால் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த நிலைமைக்கு தான் எங்களை தள்ளினீங்க. இவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்றாங்க. வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து ஜம்முன்னு 2000 எத்தனை விவசாயிகள், எத்தனை லட்சம் விவசாயிகள். நீங்கள் 1.5 மடங்கு விலைதாரன்னு சொன்னீங்கல்ல, கொடுத்துட்டீங்களா? 2022 வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, கொடுத்துட்டீங்களா? ஒருத்தன் எதிரி வந்து நம்மளுக்கு அடிச்சுட்டு போய் ரெட் கார்பெட்டு போட்டுட்டு அவனோட பாம்பேயில் நடந்த அந்த தீவிரவாதத்துக்கு அந்த தீவிரவாதிங்க கிட்ட வந்து காந்தாரில் ஏர்போர்ட்டை கடத்தினவுடனே அவன் காலை பிடிச்சி மண்டிட்டு முத்தம் கொடுத்து ஐயோ சாமி எங்களது விடுவிச்சிருன்னு சொல்லி இப்போ ஒரு பேசினாரு, அவங்க காலை பிடிச்சி கெஞ்சினாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு. மசூத் அசாரை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து அனுப்பியது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே அஜித் தோவல். அதே அஜித் தோவல் தான் அன்னைக்கு கொண்டு போய் மசூத் அசாரை கொடுத்தாரு. அந்த இடத்துல தோத்தது யாரு? பாம்பேல வந்து 2 நாளாக ஓடி 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 யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இங்கே இருக்கிற அவங்க நாட்டில் போயிட்டு அடிச்சுட்டு வந்ததுக்கு பாராட்டுறதுக்கு மனசு இல்லைனாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஒரு வேலை. இதே காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்த தாக்குதலாக இருந்திருந்தால் அஜ்மல் கசாப் என்பவர் கைது செய்யப்பட்டார். குறைந்தபட்சம் பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு உறுதி செய்யப்பட்டது. இன்னி வரைக்கும் நம்முடைய அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்குமான தொடர்பு என்ன என்பதை உறுதி செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மும்பை அட்டாக் நடந்தபோது 26/11 நடந்தபோது பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டெரர் மைண்டு என்பதை நம்மால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சு. உலக அரங்கில் பாகிஸ்தானை நம்மால் தனிமைப்படுத்த முடிந்தது. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது, உலகமே அதிர்ச்சியில் இருக்கிறது. இதுவரை தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரை கூட கைது செய்ய முடியாத அரசு தன்னுடைய டிஃபென்ஸ்ல வந்து பெரிய சாதனை படைத்து விட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். 120 கோடி. அதாவது எல்லாம் பேசலாம். இன்னைக்கு 4வது பொருளாதாரம், அதையே மாற்றி சொல்ல முடியுமா இவங்களால? இல்லை, இப்போ இது நரேந்திர மோடியுடைய வார்த்தையிலிருந்தே சொல்றதா இருந்தா 2015 அவர் சொல்றாரு 8 ட்ரில்லியனா இன்னைக்கு இருக்கிறோம் எக்கானமியில், இதை நான் வரும் பொழுது 20 ட்ரில்லியனா மாற்றுவேன் அப்படின்னு 2015 சொல்றாரு. 2024 சொல்றாரு இனி நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது 5 ட்ரில்லியனா இந்த எக்கானமியை மாற்றுவேன். இன்னைக்கு அதே 2025 பேசுறாரு இன்னைக்கு 3.8 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நரேந்திர மோடியுடைய வார்த்தை இதற்கு போதுமானதாக இருக்கு. அதாவது 81 கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுக்கும். 1 கோடி 2 கோடி இல்லை. ஆனால் நம்ம குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் 127 நாடுகளில் 105வது இடத்துல இன்னமும் இருக்கு. பட்டினி நாடுகள். ஆமாம், பட்டினி நாடுகளில். அப்புறம் 12 கோடி பேருக்கு எங்கத்து உணவு கொடுத்தாரு. இவ்வளோ பேருக்கு கொடுத்து அவங்க ஏன் இன்னும் பட்டினி நாட்டில் வந்து நம்ம 105வது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது.